ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜாஸ் சமையல். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இன்றைக்கி நம்ம சுவையான வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானலை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றினா போதுமானதாக இருக்கும். எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த குருமாக செய்ய வேண்டியது தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், இதெல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது சூடாகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பொரியணும். அது பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன திருக்குறளுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக்கி கொண்டு வாழ்வார்களாம். அன்புடையவர் தம் உடலையும் பிறருக்கு உரிமையாக்கி கொடுப்பார்களாம். இதான் இந்த திருக்குறளுடைய அர்த்தம். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் உடச்ச கடலை, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சேர்த்துருந்த அந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இன்னும் நல்லா அந்த வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்க அது நல்லா ப்ரௌனிஷ், அந்த கலர் நல்லா வந்துடும். அந்த ப்ரௌன் கலர் நல்லா வதங்கினா தான் குருமாவுக்கு வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 4-5 தக்காளி எடுத்து நம்ம நல்லா அரைச்சி அதையும் அந்த தக்காளியும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா அதில் தக்காளியில் நல்லா அந்த தண்ணி எல்லாம் வற்றி போகிற அளவுக்கு நம்ம இந்த தக்காளியை வதக்கிக்கணும். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, இது 3 காய்கறியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 காயையும் நம்ம இதில் நல்லா சேர்த்து நம்ம இந்த தக்காளி, வெங்காயம், இந்த காய்கறிகளோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா வதக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த காய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கியிருக்கு. இப்படி வதக்கும்போது அந்த காய் நல்லா வெந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா கூட போதுமானது. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி, நான் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச பட்டாணியை நாங்கள் நைட்டே ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் அந்த குருமாவுக்கு பயன்படுத்திக்கலாம். பார்த்திங்கன்னா இது நான் பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இது நல்லா வதங்கணும். அந்த காய் நல்லா அந்த எண்ணெயில் காயும் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒரு போதுமான அளவுக்கு ஒரு பாதி அளவாவது வெந்துடும் இந்த வதக்கும் போதே. அதுக்காக தான் நல்லா வதக்கி கொடுங்கன்னு சொல்கிறேன் நான். நீங்கள் நல்லா இந்த குருமாவுக்கு வதக்குறோமோ, நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு குருமாயோட சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெஜிடபிள் குருமாவோட சுவை டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா வதக்க சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இது நல்லா வதக்கணும். அந்த மிளகாய் தூளோடு சேர்த்து அதையும் வதக்கிக்கிட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த குருமாவோட ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா அதுக்காக தான் சிக்கன் மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த சிக்கன் மசாலையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலரி விட்டுடலாம். கலரி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, அந்த காயும் வேகணும். ஏன்னா பாதி தான் வெந்திருக்கும். நம்ம வதக்குனதில் பாதி அளவு தான் காய் வெந்திருக்கும், ஃபுல்லாக முழுமையாக வெந்திருக்காது. அதுக்காக தான் என்ன பண்ணணும், தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த காய் வேகிறதுக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே காயை தனியாக கூட நீங்கள் வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அப்படி வேக வச்சு சேர்க்கலை. நான் குழம்பு வைக்கும் போதே இந்த குருமா நம்ம செய்யும் போதே அதுலேயே தான் நான் காய் வேக வச்சுப்பேன். எப்போதுமே தனியாக வேக வைக்க மாட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய், ஒற்றைக்கடலை, அப்புறம் பெருஞ்சீரகம், இதை சேர்த்து நம்ம அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் இந்த குருமாவோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
குருமாவோடு நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் விழுது வந்து கரைஞ்சி வர அளவுக்கு முழுமையாக அந்த குருமாவோடு கரையணும். அந்த அளவுக்கு நல்லா கலக்கி கொடுங்க. அதை நல்லா கலக்கி விடுங்க. இன்னும் கூட நம்ம அதை கலக்கணும். கலக்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்தே நம்ம அந்த கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி அதில் இது பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த காய் வேகிறதுக்கும் ஏற்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா? அப்போ இது வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு நம்ம கொதித்து இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி கடைசியாக நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது கொஞ்சம் அந்த தண்ணி கொஞ்சம் வற்றும் போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நமக்கு. பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு குருமா. எல்லா காயும் நல்லா வெந்திருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். தேங்க்யூ வீவர்ஸ்.